என் செல்லக் குழந்தையே, கடுமையான கோபத்தோடு இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னவென்று செவிகொடுத்து கேட்காமல் நீ செல்வாயானால் நடக்கவிருக்கின்ற எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவும் கவனமாகவும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கென நல்லதை நடத்த நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்குமோ என்று எல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நீ இப்பொழுது கூட என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா, ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே நான் ஏகப்பட்ட சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாமல் நானே இங்கு மிகுந்த கஷ்டத்தில் என் வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கின்றேன். இதில் நீ வேறு கோபத்தில் வந்து நிற்கிறாயே, நான் என்ன செய்வது? நீ என்ன நினைக்கிறாய் என்னை பற்றி என்று என் குழந்தை நீ கேட்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் உடன் வரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான மனநிறைவை என்னவென்று உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடத்த வேண்டி நான் எப்பொழுதுமே உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கென நடத்திட முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நடந்து முடிந்ததை எல்லாம் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்குள்ளிருந்த மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான இது போன்ற நேரங்களை எல்லாம் இனி விட்டு விடாமல், உன்னை தொடரும் இந்த தருணங்களை எல்லாம் விட்டு விடாமல், நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் முதலில் உன் வசமாக்க பழகு. என்னுடைய கோபத்திற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமான புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நாம் ஒருபொழுதும் தொலைக்கக்கூடாது. நம்மை சுற்றி வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து நாம் வருந்திக் கொண்டிருக்காமல்
நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விடு. எந்த இடத்திலும் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுமையான மனநிறைவோடு நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் பொழுதுகளில் உனக்கான தேவைகளும் உனக்கான புரிதல்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதை நடத்த எப்பொழுதும் நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. யாரிடத்தில் இந்த வாழ்க்கையை நீ ஒப்படைத்து நின்று இப்பொழுது கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். யாரையும் எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. மற்றவர்களுக்காக வருத்தம் கொண்டும் மற்றவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டும் எதற்கெடுத்தாலும் நீ புலம்பிக் கொண்டும் இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன்னோடு நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை இனி கொடுக்கத்தான் போகின்றது. உனக்காக நான் வருவது இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம். நான் வருகின்ற பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய தயக்கமும் வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். இந்த விஷயங்களினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். ஒவ்வொரு நிலைகளையும் நான் உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் உணர்வதற்கு முடியாமல் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிற்குமே முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பம்தான். நீ எல்லாவற்றிலும் குழம்பி தவிப்பதுதான் அத்தனைக்கும் காரணம். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நிமிடங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து ஒவ்வொரு நிலையையும் நீ கவனமாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை நடத்த நான் வருகிறேன். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கைகளை நான் உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. எங்கும் எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் தொலைத்தது போதாதா? இன்னமுமா மற்றவர்களிடத்தில் இருந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இன்னமுமா மற்றவர்களிடமிருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய்? இதற்கெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை எல்லாமும் தொலைக்க நினைக்காதே. எல்லாவற்றிலும் உனக்கு சரியான புரிதல் கிடைக்கும். எல்லாவற்றிலும் உனக்கு நிலையான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீ விரும்பியது போல உனக்கென பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னை நான் தொடர்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவென புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலங்கள் நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன வேகும், எதுவாகும், எது நடக்கும், யார் நம்மை நெருங்குவார்கள், யார் நம்மை விட்டு விலகுவார்கள் என்பதனை எல்லாம் யோசித்து வருத்தப்படாது.
உன் வாழ்க்கையில் உன்னுடைய வருத்தங்கள்தான் உனக்கான நன்மைகளை உன்னிடமிருந்து பறித்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி என்ன நடக்கும் என்பதனை யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சற்று புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உன்னை நான் முன்னிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நீ விரும்பியதை எல்லாமும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இனியும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருப்பது இனி உன்னை எப்பொழுதும் மென்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். வராகியினுடைய அன்போடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இன்னொருவரிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்கும் நேரம் அது எப்பொழுதுமே உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதுமே அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது எல்லாமும் இனி உன்னை வந்து சேர வேண்டிய காலம். உனக்கான மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் நீ பெற வேண்டிய காலம். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து நல்ல விஷயங்களை யோசித்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நடப்பதை நான் உனக்கு நல்லபடியாக உணர்த்தி சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள். உன்னோடு இந்த தாயானவள் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லபடியாகவே உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் நீ எந்த வகையிலும் கலக்கம் கொள்ள வேண்டாம். தயங்காமல் இருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் முன் வந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாவற்றையும் இனிமேலாவது நீ மீண்டும் பெறுவதற்கு முயற்சி செய். எந்த வகையிலும் இந்த மனிதர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதை நிறுத்து. எதையும் தெய்வத்திடம் எதிர்பார்த்து நில். உனக்கு என்ன வேண்டுமோ அதை தெய்வத்திடம் முறையிடு. தெய்வம் உனக்காக அதனை செய்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்புகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெய்வம் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி எது நடந்தாலும் நீயாக இருந்து உனக்கான நம்பிக்கையை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ துணிந்து விட்டால் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முன்னின்று உன் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தை நீ உணர்ந்து வாழ பழகு. நம்பிக்கையை என்னவென்று தெரிந்து வாழ பழகு. இனி உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு. அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு இந்த தாயின் ஆசீர்வாதங்களின்படி நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் ஒவ்வொருவரும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு
தானாகவே விலகிச் செல்வார்கள். உனக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்களும் வேதனைகளும் இருந்தாலும் அதை எல்லாமும் கடந்து நீ நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை மறக்காது. அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். அத்தனை நிலைகளும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னாலும் நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களை நம்பிக்கையாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்லது நடக்கட்டும். அம்மாவுடன் இருக்கிறேன். எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காது. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் சரியாக கட்டுப்பட்டு இருக்க பழகு. எல்லாமுமே நல்லதற்கு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. யாரையும் எதையும் நினைத்து இனிமேலும் நாம் வருந்த வேண்டாம். நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் நம்மை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். நீயாக இல்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்கிறாய் என்பதுதான் உன் தாய்க்கு வருத்தமே. இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ என்னவென்று உனதான உண்மைகளை தெரிந்து கொள்ள தொடங்கு. நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள பழகு. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள பழகு. அது போதும். இவை ஒவ்வொன்றுமே உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்லும். அதிசயங்களை உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.